வணக்கம். நம்ம லாஸ்ட் கிளாஸ் பிக் டூல், ஜூம் டூல், ரெக்டாங்கிள் டூல், டெக்ஸ்ட் டூல் இந்த 4 டூல்ஸை யூஸ் பண்ணி இந்த விசிட்டிங் கார்டு டிசைன் பண்ணோம். இன்றைக்கி ஷேப் டூல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாக்ஸை கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன், வித்தை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளுடைய பாக்ஸ் வந்து ரெக்டாங்கிள் இருக்குது. இதனுடைய ஷேப் வந்து கொஞ்சம் சாய்வாக இருக்கணும். இந்த பாயிண்ட் மட்டும் பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டில் கன்வெர்ட் டு கர்வ் ஷார்ட்கட் கண்ட்ரோல் Q கிளிக் பண்ணுறேன். இப்போ ஷேப் டூலை நம்ம கிளிக் பண்ணும்போது நம்மளுடைய ஆப்ஜெக்டில் ஒரு 4 பாயிண்ட் நமக்கு தெரியும். எந்த பாயிண்ட்டு தேவையோ அந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். மவுஸில் மூவ் பண்ணும்போது ஜிக்ஸாக்காக மூவ் ஆகும். ப்ராக்டிஸ் இல்லாத போது கீபோர்டில் ஆரோஸ் ரைட் ஆரோ மூவ் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு மூவ் பண்ணிக்கலாம். இப்போ பிக் டூலை செலக்ட் பண்ணி பாக்ஸ் தேவைன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். இப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த லைட் ப்ளூ கலரில் இருக்குல்ல அந்த பாக்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். இதே பாக்ஸை காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட், அதனுடைய வித்தை ரெடியூஸ் பண்ணுறேன். என்ன சைஸ்க்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கணும். அவுட்லைன் நன் பண்ணிவிட்டு ஃபில் கலர் ப்ளூ. இப்போ நமக்கு பாக்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுச்சு. நமக்கு இந்த மாதிரி சாய்வாக வரணும். ஆல்ரெடி நமக்கு பாக்ஸ் செலக்டில் இருக்குது. எகெயின் அதில் இன்னொரு கிளிக் பண்ணும்போது ஆல்ரெடி இருந்த இந்த பிளாக் கலர் டாட்ஸ் எல்லாம் ஏரோவாக டிஸ்பிளே ஆகும். கார்னர்ஸ் எல்லாமே ரொட்டேட்டிங் டூல். அந்த சென்டரில் இருக்க பாருங்கள், அது ஸ்கியூ. அந்த சென்டரில் இருக்க பாயிண்ட்டை ப்ரெஸ் பண்ணி எந்த சைடு சாய்வாகணுமோ அந்த சைடு நம்ம மூவ் பண்ணணும். அதே போல் கீழேயும் எவ்வளோ தூரம் அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பெரிய பாக்ஸுடைய அவுட்லைன் நன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே பாக்ஸ் ட்ரா பண்ணணும். ரெக்டாங்கிள் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு பாக்ஸ் எவ்வளோ லென்த்துக்கு தேவையோ ட்ரா பண்ணிக்கலாம். பாக்ஸுடைய கலர் லைட் ப்ளூ. அவுட்லைன் நன் பண்ணிக்கலாம். இப்போது பிக் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு பாக்ஸ் வந்து பேக் சைடில் போகணும், டெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் வரணும். பாக்ஸு ஆல்ரெடி செலக்டில் இருக்குது. ஆப்ஜெக்டில் ஆர்டர், பேக் ஆஃப் பேஜ். இப்போ ஆர்டரில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனுமே ஒரு ஆப்ஜெக்டை ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணுறதுக்கு தான் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போது டு பேக் ஆஃப் பேஜுன்னு கொடுக்கும்போது நம்ம செலக்ட் பண்ண பாக்ஸ் பேஜுக்கு பேக் சைடு மூவ் ஆயிரும். அதாவது இந்த பாக்ஸுக்கும் இப்போ பெரிய பாக்ஸ் இருக்குல்ல ப்ளூ கலர் பாக்ஸ், அந்த பாக்ஸை விட இன்னும் கீழே நம்ம பாக்ஸ் மூவ் ஆகிடுச்சு. இப்போ பாக்ஸ் செலக்டில் இருக்குது. ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அட்ரஸை செலக்ட் பண்ணுறேன். இப்போ ரெண்டுமே நமக்கு ஃப்ரண்ட்டில் வரணும். ஆப்ஜெக்டில் ஆர்டர் டு ஃப்ரண்ட் ஆஃப் பேஜ் ஃப்ரண்ட்டில் வந்துடும். இப்போ பாக்ஸை வந்து ஷேப் மாற்றிக்கலாம். ஆப்ஜெக்டில் கன்வெர்ட் டு கர்வ் ஷேப் டூல் யூஸ் பண்ணி எந்த பாயிண்ட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி ஆரோஸ் யூஸ் பண்ணி ரீஷேப் பண்ணிக்கிறோம். கீபோர்டில் லெஃப்ட் ஆரோ யூஸ் பண்ணுறேன். தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஹைட் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அட்ரஸும் கொஞ்சம் கீழே மூவ் ஆகணும். நெக்ஸ்ட் அட்ரஸ் வந்து இவ்வளோ லென்த்து நமக்கு போகலை சாம்பிள் கார்டில். ஸோ அதனுடைய லென்த்தை நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம். பாக்ஸை எப்படி ரீசைஸ் பண்ணணுமோ அதே போல் டெக்ஸ்ட்டையும் நம்ம வித்தை மட்டும் ரீசைஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டு டூல் கிளிக் பண்ணும்போது கர்சர் ஆக்டிவ் ஆகும். வி, கேபிட்டல் வி. பிக் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு போல்டு, இதனுடைய ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம டெக்ஸ்ட்டுடைய கார்னரை ப்ரெஸ் பண்ணி மவுஸில் இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு டெக்ஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஃபாண்ட்டு போய் இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லாட்டி இது இன்னொரு மெத்தடு. எவ்வளோ தூரம் வி பெருசு பண்ணணுமோ பெருசு பண்ணிவிட்டு மூவ் பண்ணி எந்த லொக்கேஷனில் வைக்கணுமோ அந்த லொக்கேஷனில் வச்சுக்கலாம். சாம்பிளில் இருக்க வியோடைய ஷேப் சேஞ்ச் ஆகிருக்கு. பாக்ஸுடைய ஷேப்பு சேஞ்ச் பண்ண மாதிரியே ஆப்ஜெக்டில் கன்வெர்ட் டு கர்வ். இப்படி கன்வெர்ட் டு கர்வ் கொடுக்கும்போது டெக்ஸ்ட்டுடைய ஃபாண்ட் சைஸ் நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. டெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆகிடும். அப்படி மாறும்போது தான் நம்ம டெக்ஸ்ட்டுடைய ஷேப்பை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இன்னொன்று, கன்வெர்ட் டு கர்வ் கொடுக்கும்போது நமக்கு ஃபைலை இன்னொரு இடத்துக்கு நம்ம பிரிண்டிங் அனுப்புகிறோம், இல்லை சம் அதர் பர்பஸ்க்கு நம்ம அனுப்பும்போது நம்மளுடைய ஃபாண்ட் அங்கே இல்லை அப்படின்னா வேறு ஃபாண்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளுடைய டிசைன் ஓப்பன் ஆகும். அப்போ நம்மளுடைய டிசைன் வந்து
ஒரிஜினல் டிசைன் அங்கே டிஸ்ப்ளே ஆகாது, எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும், ஃபாண்ட் எல்லாமே மாறிடும். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம ஃபைலை கர்வ் பண்ணி கன்வெர்ட் டு கர்வ்ஸ் கொடுத்து அனுப்புறது நம்ம டிசைன் சேமாக கிடைக்கும். அதுக்கும் நம்ம கன்வெர்ட் டு கர்வ்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அன்டூ பண்ணி எகெயின் சொல்கிறேன். ஆப்ஜெக்டில் கன்வெர்ட் டு கர்வ்ஸ் கொடுக்கலாம், இல்லாட்டி ரைட் கிளிக் பண்ணியும் கன்வெர்ட் டு கர்வ்ஸ் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஷேப் டூல் யூஸ் பண்ணி எந்த இடத்த நம்ம சேஞ்ச் பண்ணணுமோ அந்த இடத்த சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கீழே மூவ் பண்ணி வைக்கிறேன். வியுடைய கலரை மாற்றுறேன், லைட் ப்ளூ. நெக்ஸ்ட்டு ஃபோன் நம்பர்ஸை கொஞ்சம் மேலே லிஃப்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உள்ளே மூவ் பண்ணுறேன், ஏன்னா நம்ம ஐக்கான் நம்ம அங்கே வைக்கணும். சேவ் பண்ணிக்கிறேன். சிம்பிள்ஸ் ஆட் பண்ணலாம். டெக்ஸ்ட்டில் கிளிப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணும்போது ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நமக்கு டிஸ்ப்ளே ஆகிறதும் ஃபாண்ட்ஸ் தான். நம்ம ப்ரீவியஸாக யூஸ் பண்ணது எல்லாமே இங்கே இந்த இடத்துல காமிக்கும். அதுக்கு கீழே கிளிக் பண்ணும்போது நம்மளுடைய ஃபாண்ட்ஸ் எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகும். நம்மளுடைய ஃபாண்ட்டில் சில ஃபாண்ட் சிம்பிள்ஸாக இருக்கும். அதில் ஒன்று விண்டிங்ஸ், இதில் ஐகான்ஸ், ஃபோன் ஐக்கான், இமெயில் ஐக்கான், இந்த மாதிரி ஐக்கான்ஸ் கிடைக்கும். சிம்பிள் அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட்டு, அதில் பார்த்திங்கன்னா மேத்தமேட்டிக்கல் சிம்பிள் எல்லாமே நமக்கு அதில் கிடைக்கும். அந்த ஆல்ஃபா, பீட்டா, காமா இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து சிம்பிள் அப்படிங்கிற ஃபாண்ட்டில் நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு விண்டிங்ஸ் ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் எந்த ஐக்கான் தேவையோ அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி எந்த பிளேஸ் தேவையோ அங்கே ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு அந்த ஐக்கான் கிடச்சிரும். இப்போ இமெயில் செலக்ட் பண்ணுறேன், ட்ராக் பண்ணி இங்கே வந்து வைக்கிறேன். இப்போ நம்மளுடைய ஐக்கான் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது இங்கே அவுட்லைன் இருக்குது, இங்கே வந்து உள்ளே ஃபில்லாக இருக்குது ப்ளூ கலர். இப்போ நம்ம ஃபோனுடைய ஐக்கானை வந்து ப்ளூ கலர் மாற்றும் போது ஜஸ்ட்டு உள்ள கலர் ஃபில் ஆகாது, அவுட்லைன் கலர் தான் நமக்கு தெரியுது. ஸோ நமக்கு சேம் ஐக்கான் நமக்கு தேவை, அந்த மாதிரி எடுக்கணும் அப்படிங்கும்போது இன்டர்நெட்லேருந்து தான் நம்ம டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு சில வெப்சைட்ஸ் இருக்குது, ஃப்ரீ பிக், ஃப்ளாட் ஐக்கான், அந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நமக்கு என்ன தேவையோ, அதாவது இப்போ லொக்கேஷனுடைய ஐக்கான் தேவைன்னா லொக்கேஷன் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நம்ம சர்ச் பண்ணும்போது அதற்கு ரிலேட்டடான ஐக்கான்ஸ்லாம் இங்கே டிஸ்ப்ளே ஆகும். இதில் சில ஐக்கான்ஸ் நம்ம மணி பே பண்ணி வாங்குகிற மாதிரி இருக்கும், சில இது ஃப்ரீயாக கிடைக்கும். அந்த ஃப்ரீயாக கிடைக்கக்கூடியதை நம்ம அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல ஆட் ஆகிடும் நம்மளுடைய கலெக்ஷன்ஸ் எல்லாம். இப்போ நான் ஃபோன் சிம்பிள் அண்ட் லொக்கேஷன் சிம்பிள், இமெயில் எல்லாமே இங்கே ஆட் பண்ணி வச்சுருக்கேன். டவுன்லோட் கலெக்ஷன் கொடுக்கும்போது நிறைய ஃபார்மேட் காமிக்கும், பிஎன்ஜி, எஸ்விஜி, இபிஎஸ், பிஎஸ்டி. நமக்கு கோரல்ரால இபிஎஸ் ஃபைல் யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த இபிஎஸ்ஸை கிளிக் பண்ணும்போது ஃப்ரீ டவுன்லோட் கேட்கும், அதை கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். நம்ம டவுன்லோட் பண்ணும்போது டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ளே அது இருக்கும். நான் அந்த ஃபைலை ட்ரைனிங் ஃபைல்ஸுங்கிற ஃபோல்டருக்கு மூவ் பண்ணியிருக்கேன். அந்த ஃபைல்ஸ் டவுன்லோட் ஆகும்போது ஜிப் ஃபைல் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் தான் டவுன்லோட் ஆகும். ஃபைல் எல்லாமே கம்ப்ரஸ் ஆகி ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். ஜஸ்ட் அந்த ஃபைலில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் டு மை கலெக்ஷன், 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் தேர்டாக அந்த எக்ஸ்ட்ராக்ட் டு மை கலெக்ஷன்ஸை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மை கலெக்ஷன் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகி அந்த இமேஜ் எல்லாமே அதுக்குள்ளே உள்ளே வந்துடும். அதில் இபிஎஸ்ங்கிற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுடைய என்னென்ன டவுன்லோட் பண்ணமோ அது எல்லாமே இங்கே இருக்கும். நமக்கு தேவையானதை நம்மளுடைய ஃபைலில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டோம். டவுன்லோட் பண்ணி நம்ம நம்மளுடைய ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ கோரல்ராக்கு வருவோம். இப்போது நமக்கு இங்கே அந்த ஐக்கான் தேவை. இங்கே இருக்க நம்ம கிளிப்ஸில் இருக்க சிம்பிளை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். நம்ம டவுன்லோட் பண்ண ஐக்கான்ஸை இம்போர்ட் பண்ணணும். ஃபைலில் இம்போர்ட். ஸோ நம்மளுடைய ஃபோல்டரை இங்கே செலக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு நம்மளுடைய டவுன்லோட் பண்ண ஐக்கான்ஸ்லாம் இங்கே காமிக்கும். அதில் எந்த ஐக்கான்ஸ் தேவையோ, எல்லா ஐக்கான்ஸும் தேவை அப்படின்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இம்போர்ட் கொடுக்கும்போது 2 ஆப்ஷன் கேட்கும். அதை டெக்ஸ்ட்டாக வேணுமா, கர்வாக வேணுமா. டெக்ஸ்ட் அப்படிங்கும்போது எடிட்டபிளாக இருக்கும், நமக்கு கர்வ் தான் தேவை, அதாவது ஒரு ஆப்ஜெக்டாக நமக்கு தேவை. ஸோ நான் கர்வே செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ மவுஸ் பாயிண்டர் மாறி இருக்குது பாருங்கள். விண்டோவை மூவ் பண்ணிவிட்டு எம்டி பிளேஸில் கிளிக் பண்ணிக்கலாம். ஒன்று தனித்தனியாக தான் நமக்கு கிளிக் ஆகும். F4 கொடுக்குறேன், ஃபுல் ஸ்க்ரீன். இப்போ நம்மளுடைய இமேஜ் எல்லாம் இங்கே வந்துருச்சு. ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி
ரீசைஸ் பண்ணிக்கலாம். சேம் சைஸ் நமக்கு ஃபோனும் ரெடியூஸ் ஆகணும். அதுக்கு எடிட்டில் ரிப்பீட் ஸ்ட்ரெச், ஒரு ஆக்ஷன் செய்யும்போது அதே ஆக்ஷன் திரும்ப நமக்கு தேவை அப்படின்னா அதை ரிப்பீட் கொடுத்தோம் அப்படின்னா அதே ஆப்ஷன் ரிப்பீட் ஆகும். லொக்கேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+R கொடுக்குறேன். இமெயிலுக்கு Ctrl+R. இப்போ நம்மளோட இமேஜ் எல்லாமே ஒரே சைஸ் ரெடியூஸ் ஆகிடுச்சு. நியர்பை விசிட்டிங் கார்டு அதை மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஜூம், இன்னும் கூட நம்மளோட இமேஜஸ் எல்லாமே ரெடியூஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாக குரூப்பாக செலக்ட் பண்ணுறேன். ஷிஃப்ட்டு எவ்வளோ சைஸ்க்கு தேவையோ அந்தளவுக்கு ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளிப்ஸ் விண்டோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அது இப்போ நமக்கு தேவையில்லை. இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் இப்போது ஃபோன் சிம்பிள், நெக்ஸ்ட் இமெயில் அண்ட் வெப்சைட், எந்தெந்த பிளேஸை தேவையோ அங்கே வச்சிட வேண்டியதுதான். இப்போ நம்மளுடைய லொக்கேஷன் ஐக்கான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ இந்த ஐக்கான் வந்து கிடைக்கல. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் அந்த ஐக்கான் நம்ம எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நியர்பை நான் வைக்கிறேன். ஜூம் டூலை யூஸ் பண்ணி ஜூம் பண்ணிவிட்டு இப்போ இதில் பாருங்கள், ஒரு ரவுண்ட் எகெயின் உள்ள ஒரு ரவுண்டு இருக்குது. அதுக்குள்ளே லொக்கேஷன் ஐக்கான் வச்சுருக்காங்க. நம்ம எலிப்ஸ் டூல் யூஸ் பண்ணுறோம். எலிப்ஸ் டூலுக்கு F7 ஷார்ட்கட். எலிப்ஸ் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ரெக்டாங்கிள் ட்ரா பண்ண மாதிரி தான், பட் அதோடைய வித் அண்ட் ஹைட்டு சேமாக பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ரவுண்டு வந்து கரெக்டாக கிடைக்கும். 3 mm கொடுக்குறேன். காப்பி பண்ணிக்கலாம். நம்பர் லாக்கில் இருக்கக்கூடிய ப்ளஸ் கீ ப்ரெஸ் பண்ணும்போது டூப்ளிகேட் கிடைக்கும். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி சைஸ் ரெடியூஸ். நெக்ஸ்ட் நம்மளுடைய லொக்கேஷன் ஐக்கானை இன்னும் ரெடியூஸ் பண்ணி சென்டரில் வச்சிடலாம். ரவுண்டு ரெண்டையும் செலக்ட் பண்ணி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இது ஒன்று தனித்தனியாக இருக்குது. அதாவது ஐக்கான் தனியாக இருக்குது, ரவுண்ட் தனியாக இருக்குது, இந்த ரவுண்ட் தனியாக இருக்குது. இது மூணையும் செலக்ட் பண்ணிக்கணும். ஆப்ஜெக்டில் குரூப் ஷார்ட்கட் Ctrl+G. ரைட் கிளிக் பண்ணியும் குரூப் பண்ணலாம். இப்போ ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். அட்ரஸ்க்கு பக்கத்தில் வச்சிடலாம். அட்ரஸை மூவ் பண்ணிக்கிறோம். ஃபுல் ஸ்க்ரீன் வைக்கிறேன். ஐகான்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டோம். ஐகான்ஸ்க்கு கலர் மாற்றணும். நம்ம டைரக்ட் கலர் தான் இது வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கரெக்டாக அந்த லொக்கேஷனில் ப்ளேஸ் ஆகாமல் இருக்குது. அதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையில்லாத அன்வான்ட் ஐகான்ஸை டெலீட் பண்ணிடலாம். இது டேரெக்டாக நம்ம வெப்சைட்லேருந்து எடுத்துட்டோம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஃபாண்ட்டை யூஸ் பண்ணி இந்த ஐக்கான் எடுத்தோம். இப்போ இந்த ஐக்கானை எப்படி நம்ம இந்த ஐக்கானை மாற்றுறது, அதாவது இது அவுட்லைனாக இருக்குல்ல, இப்போ இங்கே ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம இந்த ஐக்கானில் ப்ளூ கலர் வைக்கும்போது நமக்கு ஒரு உள்ள ஃபில் கலர் ஃபோன் சிம்பிள் வந்து ஒயிட்டாக இருக்குது. பட் இந்த சிம்பிளை பொறுத்த வரைக்கும் உள்ளே வந்து ஒயிட்டாக தான் இருக்குது. ஃபோன் சிம்பிளை ரொட்டேட் பண்ணிக்கிறேன். எகெயின் சிங்கிள் கிளிக் பண்ணிவிட்டு சிம்பிளை ரொட்டேட் பண்ணிட்டேன். ஆப்ஜெக்டில் கன்வெர்ட் டு கர்வ். கன்வெர்ட் டு கர்வ் கொடுக்கும்போது நமக்கு ஃபாண்ட்டாக இருந்தது ஆப்ஜெக்டாக மாறிடுச்சு. எகெயின் ஆப்ஜெக்டில் பிரேக் கர்வ் பார்ட் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் கிளாஸில் இந்த நேம், டிகிரி, டெசிக்னேஷன் 3 லைன்ஸ் கண்டினியூஸாக இருக்கும்போது பிரேக்கப் பார்ட் கொடுத்தோம். பிரேக் ஆர்டிஸ்டிக் டெக்ஸ்ட்னு கொடுத்தோம். அப்போ நம்மளுடைய 3 லைன்ஸ் ஒன்றா இருந்தது, தனித்தனி லைனாக நமக்கு பிரேக் ஆச்சு. அது டெக்ஸ்ட்டில். இப்போது இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ இது பிரேக் பண்ணியிருக்கோம். இது தனி ஆப்ஜெக்ட், அதுக்குள்ளே இருக்கிறது இன்னொரு தனி ஆப்ஜெக்ட். ஸோ இது எல்லாமே தனித்தனியாக பிரேக் ஆகிருக்கு. அன்டூ பண்ணி காமிக்கிறேன். நமக்கு ஆப்ஜெக்ட் இப்படி இருந்தது. இன்னொரு காப்பி எடுத்துக்கலாம். மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஆப்ஜெக்டில் பிரேக் அ கர்வ் பார்ட். ஜஸ்ட் அவுட் சைட் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ரவுண்டை கிளிக் பண்ணி வேறு கலர் ஃபில் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இருக்க ஆப்ஜெக்டை நம்ம சென்ட் டு பேக் சைடு அனுப்பணும். பேக் 1. அவுட் சைடு ரவுண்டு நமக்கு டார்க் ப்ளூவில் இருக்குது. இன்னரில் இருக்க இந்த ஒயிட் ஸ்பேஸ் தான் இந்த உள்ளுக்குள்ளே இருக்க இந்த ரவுண்டு. இப்போ அந்த ரவுண்ட் நமக்கு தேவையில்லை, டெலீட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு எகெயின் ஆர்டரில் பேக் 1 நமக்கு ஃபோன் சிம்பிள் கிடச்சிருச்சு. இப்போ ஃபோன் சிம்பிள் நமக்கு ஒயிட் அண்ட் பேக்ரவுண்ட் லைட் ப்ளூ.
இப்படி தான் நம்மளுடைய ஃபாண்ட்டில் இருக்கக்கூடிய ஐகான்ஸை நமக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறது. இப்போது இன்னொன்று நம்ம எடுத்தோம், இமெயிலுடைய சிம்பிள் எடுத்தோம். இப்போ இந்த சிம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டுக்குள்ளே உள்ளே வச்சுருக்கோம், அவ்வளோதான். இப்போ இதில் டைரெக்டாக செலக்ட் பண்ணும்போது அதோடைய கலர் வந்து ப்ளூ மாறிடும். எலிப்ஸ் எடுத்து ட்ரா பண்ணிக்கணும். வித் ஹைட் சேம். உள்ள ஃபில் கலர் ப்ளூ, அவுட்லைன் நன். இப்போ இதனுடைய கலர் மாற்றிக்கலாம், ஒயிட். ரவுண்டை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆர்டர் பேக் ஒன் ஆர் டு பேக் ஆஃப் பேஜ். இப்போ நமக்கு அதே ஐகான் கிடச்சிருச்சு. ஐகான்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்கல, பே பண்ணி தான் டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற டைமில் நம்ம இந்த மாதிரி நம்மளே ஐகான்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். பிரேக் அ கர்வ் பார்ட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு தான் இதை பார்த்தோம். ஃபோன் சிம்பிளில் ரைட் கிளிக் பண்ணி பிரேக் அ கர்வ் பார்ட் கொடுக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஃபில் ஆப்ஜெக்டை அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஐகான்ஸ் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுடைய விசிட்டிங் கார்டில் கலர் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாமே டைரக்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்தோம், சிஎம்ஐகேயில் 4 கலர்ஸை மிக்ஸ் பண்ணி நம்ம பல லட்சம் கலர்ஸை வந்து க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்ட்டு. இப்போது நம்ம இந்த பாக்ஸில் டைரக்ட் ப்ளூ தான் நம்ம யூஸ் பண்ணோம். நம்ம இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணும்போது ஸ்டேட்டஸ் பாரில் ஃபில் கலர் டிஸ்பிளே ஆகும். அந்த ஃபில் கலரை டபுள் கிளிக் பண்ணுங்கள். எடிட் ஃபில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதில் யூனிஃபார்ம் ஃபில் த கலர் வியூவர்ஸ்ன்னு சேஞ்ச் பண்ணிக்கணும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது நமக்கு எல்லாமே எடிட்டிங் ஃபார்மேட்டில் கிடைக்கும். இப்போ கலரில் சியான் 100, மெஜந்தா 100 இருக்குது, பிளாக் 70 ஆட் பண்ணுவோம். பாக்ஸ் கலர் சேஞ்ச் ஆகிடும். தென் ஓகே. நெக்ஸ்ட்டு இது எல்லாமே ஒரே கலர் தான். அதாவது இந்த பாக்ஸ் நேம், ஃபோன் சிம்பிள் எல்லாமே ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி நான் செலக்ட் பண்ணுறேன். வெப்சைட், இந்த பாக்ஸ், வி சிம்பிள், இது எல்லாமே ஒரே கலர். ஃபில் டபுள் கிளிக் பண்ணும்போது விண்டோ வரும். கலர் வியூவர்ஸ் சியான் 70, 25 மெஜந்தா, எல்லோ 15, பிளாக் 15. ஓகே. சாம்பிள் கார்டில் இருக்க கலர் நம்ம இங்கே வச்சிட்டோம். இப்போ நம்மளுடைய ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, வெப்சைட்டுக்கு இடையில கேப் வரணும். ரொம்ப டைட்டாக இருக்குது. ஏன்னா நம்மளுடைய ஐகான் வந்து ஒரு கேப்பில் இருக்குது, நம்மளுடைய டெக்ஸ்ட் வந்து ஒரு கேப்பில் இருக்குது. ஸோ இப்போ டெக்ஸ்ட்டோடைய கேப்பை வந்து இன்பிட்வீன் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஷேப் டூல் கிளிக் பண்ணும்போது நம்ம ஸ்பேஸுக்கான ஐகான்ஸ் ஆக்டிவ் ஆகும். இப்போது லெஃப்டில் இருக்கிறத கிளிக் பண்ணும்போது ஒவ்வொரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கு இடையில உள்ள கேப் இன்க்ரீஸ் ஆகும். இந்த சைடில் இருக்கிறத கிளிக் பண்ணும்போது ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் இடையில உள்ள கேப் இன்க்ரீஸ் ஆகும். பட் நம்ம லெட்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம லைனை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல. இப்போ நம்ம அட்ரஸுடைய கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒயிட். அண்ட் நம்ம அட்ரஸுடைய ஐகானுக்கு கலர் இன்னும் சேஞ்ச் பண்ணல. ஸோ அந்த இடத்துல ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே ஒரே குரூப்பாக இருக்குது. வெளியில் எடுத்து வச்சுக்கலாம். இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அன்குரூப். இப்போ இதனுடைய உள்ளே இருக்க அந்த ஐக்கானை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணலாம். கண்ட்ரோலை கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே மவுஸில் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஈஸியாக செலக்ட் ஆகும். இப்போ அதனுடைய கலரை மாற்றிக்கலாம். கலர் நமக்கு இந்த ப்ளூ வரணும். ஸோ ஃபில் கலரில் போய்ட்டு சேம் பர்சன்டேஜ் கலர் வியூவர்ஸ் 70, 25, 15, 15. ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த அவுட்லைனுடைய கலர் நமக்கு மாற்றணும். ஸ்டேட்டஸ் பாரில் அதனுடைய ஷார்ட்கட் இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணும்போது அவுட்லைனுக்கான ஒரு டயலாக் பாக்ஸ் டிஸ்பிளே ஆகும். அதில் ஃபஸ்ட்டு கலர் ஆப்ஷன், அந்த கலரை கிளிக் பண்ணும்போது நமக்கு கலருக்கான ஸ்லைடு கிடைக்கும். அதில் சேம் பர்சன்டேஜ் 70, 25, 15, 15. ஓகே. மற்ற ஆப்ஷன்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒயிட் ஃபில்லு. லொக்கேஷன் ஐக்கான் பேக் சைடில் போயிடுச்சு. ரவுண்டில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆர்டர் பேக் ஆஃப் பேஜ், இதை டோட்டலாக செலக்ட் பண்ணி உள்ளே மூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒயிட் பேக்ரவுண்ட்னால நமக்கு சில நேரம் தெரியாது, மூவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இப்போ டோட்டலாக பேக் சைடில் இருக்குது.
இப்போ இதை குரூப் பண்ணிக்கிறேன். Ctrl G ஃப்ரண்ட்டில் வந்துருச்சு. திரும்ப Ctrl U கொடுக்குறோம். அன்குரூப் பண்ணிவிட்டு அவுட்டர் ரவுண்டை செலக்ட் பண்ணி அவுட்லைனை நன் பண்ணிடுறோம். இப்போது ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணி இதை 3ஐயும் குரூப் பண்ணிக்கோங்க. மவுஸ் யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணி அதை குரூப் பண்ணிக்கோங்க. எப்பயும் ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கும்போது அதை குரூப் பண்ணி வைக்கிறது தான் நல்லது. நமக்கு திரும்ப எடுத்து சைஸ் மாற்றும் போதோ இல்லை கலர் சேஞ்ச் பண்ணும்போதோ அது ஒரே குரூப்பாக இருக்கும்போது தான் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிடுறேன். இப்போ நம்மளுடைய விசிட்டிங் கார்டு மேக்ஸிமம் ரெடி பண்ணிட்டோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.